அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் நடந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட எந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாடும் வருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோடாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருப்பிடத்திலே நமக்கு ஒரு தாய் இருக்கிறாள். அவள் என்றும் நமக்கு இடைவிடாத இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் பரிந்து பேசுகின்ற இடைவிடாத அன்னை, இடைவிடாமல் சகாயம் புரியும் அன்னை என்று சனிக்கிழமைகளில் இடைவிடா சகாய அன்னையை நாம் நினைவு கூறுகிறோம். என்னிடம் ஒரு கிராமத்து பெரியவர் கேட்டார், சாமி மாதா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன், வேளாங்கண்ணிக்கு போகலாமா, பூண்டிக்கு போகலாமா, லூர்து மாதா கோயிலுக்கு போகலாமா, பாத்திமா மாதா கோயிலுக்கு போகலாமா, எந்த மாதா சாமி? வல்லமையுள்ள மாதா. இப்ப போப்பாண்டவர் புதுசா பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கிற மாதா என்று கூட புதிய பக்தியையும் தொடங்கி இருக்கிறாரே. இந்த மாதாக்களில் எந்த மாதா வல்லமையுள்ள மாதா கூறுங்கள் என்றார். அவருக்கு எல்லா மாதாவும் ஒரே மாதா தான் என்று புரிய வைப்பது மிக கடினமாக இருந்தது. நான் புரிய வைக்க முயன்ற போது அவர் மறுபடியும் என்னை கேள்வி கேட்டார். ஒரே மாதா என்றால் ஏன் உங்களை பல பெயர்கள் வைத்து மக்களை குழப்புகிறீர்கள் என்று கேட்டார். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபைக்குள் நம்மை விசுவாசத்தில் ஊன்றி இருக்க செய்கின்ற வல்லமை அன்னை மரியாள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை மீது பிறர் தொடுக்கின்ற தாக்குதலில் முதல் தாக்குதலுக்கும் முழுமையான தாக்குதலுக்கும் உள்ளாகின்றவர்களும் அன்னை மரியாள் தான். இந்த அன்னை மரியாள் விவிலியத்தின் அடிப்படையில், பாரம்பரியத்தின் அடிப்படையில் திருச்சபையிலே இயேசுவிடம் நம்மை எல்லாம் கூட்டி வரவும், திருச்சபையின் நற்செய்தி பணி வளரவும் பெரும் பங்காற்றுகிறவர் அன்னை மரியாள். இன்றைக்கு கேட்கிறார்கள், மரியா வணக்கம் விவிலியத்தில் இருக்கிறதா? மாதா முக்கியமானவர் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரா? இயேசுவே மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது நாம் ஏன் மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இப்படி எல்லாம் கேட்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, விவிலியத்திற்காக திருச்சபை இல்லை, திருச்சபையிலிருந்து தான் விவிலியம் வந்தது.
முதல் 400 ஆண்டுகள் விவிலியமே இல்லை, பைபிளே இல்லை. அந்த பைபிளே இல்லாத போது இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பின்பு சீடர்கள் எந்த விவிலியத்தையும் எடுத்து செல்லவில்லை. காரணம் அப்பொழுது விவிலியம் இல்லை. ஆக அவர்கள் எடுத்து சென்றதெல்லாம் அன்னை மரியாளுடைய படத்தை தான். காரணம், கல்வாரியிலே இயேசு தன் மகன் இறந்து விட்டதை, மீட்பர் நம்மை எல்லாம் மீட்டு விட்டதை அறிந்த மரியாள் எல்லோரையும் போல் ஓடி ஒளித்துக் கொள்ளவில்லை, பயப்படவில்லை. அவள் விசுவாசம் மிக்கவளாக பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து போன 120க்கும் மேற்பட்ட இயேசுவின் சீடர்களையும் 12 அப்போஸ்தலர்களையும் ஒன்று கூட்டி பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்தார் என்று திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்திலும் கருவறை முதல் கல்லறை வரை கடவுளை பின்தொடர்ந்தவள் அன்னை மரியாள். இயேசு உயிர்த்த பின்பும் இயேசுவோடு இணைந்திருக்க, இயேசுவில் நம்பிக்கை கொள்ள இயேசுவின் சீடர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு அன்னை மரியாள் அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். ஆக திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுத் தருகிறவர்களாகவும் அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, பெந்தெகோஸ்தே பெருநாள் தேவையில்லை. காரணம், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 22வது வசனத்துல கடவுளுடைய வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கடவுள் உம்மோடு இருக்கிறார். ஏற்கனவே கடவுள் மரியாவிடம் நிறைந்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டியதில்லை. அதற்கடுத்து 33, 34வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார், ஆதலின் பிறக்கும். ஆக மரியாளுக்கு வாழ்க்கை துணைவராக இயேசுவின் வல்லமையுள்ள தந்தையாக, தந்தையினுடைய வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் மரியாவின் மணவாட்டியாகவே இருக்கிறார். ஆக மரியாவோடு இணைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக மரியன்னை என்றும் காத்திருக்க வேண்டியதில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவரை தன்னிடம் கொண்டிருக்கிறவள் எல்லோரும் தன்னை போல பரிசுத்த ஆவியை பெற ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியில இயேசுவின் இயல்பை, அவருடைய சாந்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய பராமரிக்கும் பண்பை, அவர் எப்படியெல்லாம் ஓடி ஓடி நற்செய்தியை போதித்தார், தன்னிடம் வந்த எல்லாருக்கும் குணமளித்தார். இயேசு என்ன தவறு செய்தார், அவரை கொல்ல சதித்திட்டம் தீடுவதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் கவுன்சிலை கூட்டி இயேசுவை கொல்லுவதற்கு சதி செய்தார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து இயேசு மறைவாக போய்விட்டார், கலந்து போய்விட்டார். ஏனெனில் அவர் சச்சரவு செய்யாதவர், தெருவில் நின்று கத்தாதவர், நெறிந்த நாளரை முறியாதவர், அணையும் தீயையும் அணைக்காதவர். தீயானது மெழுகுதிரியானது அணைய போகிற நிலையில் இருப்பது போல ஒருவன் தடுமாறினாலும் அவனை தீர்ப்பிடாமல் அவனுக்கு உதவி செய்கிறவர். ஒரு நாணலானது காற்றில் இங்கும் அங்கும் எடுத்துக் கொண்டிருக்கும், அது முறித்து போகாத வண்ணம் அதற்கு வல்லமை தருகிறவர். ஓய்வு நாளில் கூட சூம்பிய கையனை குணப்படுத்தியவர். அவரால் சென்ற இடமெல்லாம் நல்லதே செய்தவர். ஆனால் அவரை கொல்ல தேடினார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மீட்பின் நேரம், மகிமையின் நேரம் வருகின்ற வரை தன்னை அவர்களிடம் அவர் ஒப்படைக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அவர் குறித்து சொல்லப்பட்ட எல்லா இறைவாக்குகளும் நிறைவேறுவதற்காக நாம் ஆமோஸ் இறைவாக்கினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே படிக்கிறோம். ஆண்டவருடைய நீதியும் நேர்மையும் நீரோடை போல் பாயும். ஆண்டவர் எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கும் நன்மை செய்து கொண்டே போனார். அவர் நீதியை நிலைநாட்டி, உண்மையை நிலைநாட்டி, பாவங்களை போக்கி, இருளை அகற்றி, சிலுவையில் தன் உயிரை கொடுத்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்ல அந்த நேரம் வருகின்ற வரை அவர் காத்திருந்தார். ஆக இயேசுவினுடைய அந்த இயல்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேண்டும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று கடவுள் பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் நல்லது செய்கின்ற மனம் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு என்பது எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கும் நன்மை விரும்புவது. அதை ஆண்டவர் இயேசு செய்தார்.
தன்னுடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் பின்பு அன்னை மரியாள் வழியாக அந்த நன்மைத்தனத்தை உலகில் பரப்பினார். நீங்கள் சென்னைக்கு தோமையார் மலைக்கு போனால் தோமையார் மலை மீது பெரிய ஆலயம் ஒன்று இருக்கிறது. பக்கத்திலே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. அந்த சிற்றாலயத்தில் முதல் நூற்றாண்டில் வரையப்பட்ட மாதா படம் ஒன்று செவரிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எழுதியிருக்கிறது, கிபி 52 தோமையார் இந்தியாவிற்கு வந்தபோது லூகாஸ் நற்செய்தியாளர் அன்னை மரியாளை அப்படியே வரைந்து கொடுத்த படத்தை அவர் இங்கு எடுத்து வந்தார் என்று. விவிலியம் இல்லாத போது, ஏன் சிலுவை கூட உருவாக்கப்படாத போது, இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு அவர்கள் கண்டதெல்லாம் இயேசுவின் தாய், கடவுளின் தாய் மரியாள் தான். அவர்களை உறுதிப்படுத்தியவள், அவர்களை இயேசுவின் பணியில் வழி அனுப்பியவள், தன்னுடைய கடைசி காலம் வரை சீடர்களோடு தங்கி தன்னுடைய மகனுக்கு சாட்சியாக இருந்தவள். இப்படி திருச்சபையை இடைவிடாமல் காக்கின்ற பொறுப்பை அன்னை மரியாள் கல்வாரியில தன் திருமகனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இதோ உன் மகன், behold your son. திருச்சபையை தன் மகனாக பெற்றுக்கொண்டார். அன்னை மரியாளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். இயேசுவுக்கு பின்பு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆம், அன்னை மரியாளுக்கு நிறைய குழந்தைகள். நாம் அனைவருமே அன்னை மரியாளுடைய குழந்தைகளாக இயேசு வழியாக கல்வாரியில அன்னை மரியாள் நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைகளாக பெற்றெடுத்தார். அந்த குழந்தைகளை காப்பதில் இடைவிடாமல் இருக்கிறார். கஷ்டமான நேரத்தில் இருக்கிறோம், துன்பமான வேளையில் இருக்கிறோம். இந்த கஷ்டம் எப்படி கடந்து போகும்? செங்கடலை கடக்க செய்த தேவன், எரிகோ மதில்களை உடைத்து தாண்டி போக செய்த தேவன், நம் கண்ணுக்கு முன்னால் பாலும் தேடும் பொழியும் தேசமாக்கிய அவருடைய அருளையும் ஆதரவையும் நமக்கு உறுதி செய்தவராக நிலைத்திருக்க சொல்கிறார். சூசையப்பருக்கு சொன்னது போல, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று மரியன்னையை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள அழைக்கிறார். இயேசுவே அந்த அன்னையை நம் அன்னையாக தருகிறார். அன்னையை ஏற்றுக்கொள்வோம். அன்னை வழிநடத்துகின்ற திருச்சபையில் நாம் நிலைத்திருப்போம். பதிதர்கள், தப்பறை போதனையாளர்கள், பிரிவினை சபையினர் கொடுக்கின்ற எல்லாவித சோதனைகளிலும் அன்னை உடனிருந்து நம்மை இடைவிடாத இறைவனுடைய பராமரிப்பாலும் ஆசீர்வாதத்தாலும் காப்பார் என்ற நம்பிக்கையில நாம் இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான சத்துக்களையும் ஆளுநர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இடைவிடா சகாயத்தை வழியாக நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி வழியாக முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை திக்கற்றவர்களாய் விட்டுவிடாமலும் தேவதாயை எங்களுக்கு தேவதாயாக கொடுத்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அந்த அன்னை வழியாக எங்களை இடைவிடாது பல சகாயங்களை பொழிய செய்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான உம்முடைய அன்னையும் எங்கள் அன்னையுமான இடைவிடா சகாய அன்னையை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் திருச்சபையின் பிள்ளைகள் தப்பறை கொள்கைகளின் பின்னால் பிரிவினை சபையின் பின்னால் போகாமல் அன்னை வழியாக காக்கப்படவும் உம் மக்களாகிய எங்களுக்கு திருச்சபையில் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முடிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புணர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலையில் இருக்கின்றீர்? தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லாட்டம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லாட்டம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாய் இருக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தி அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 14 21 வரை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது: இதோ என் ஊழியர்
இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருடைய நாவை தங்கும்படி செய்வேன். இவர் மக்களிடங்களுக்கு நீதி அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்வார். நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்னையே ராணி கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே ராணி கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். ஆண்டவரே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆண்டவருக்கு பிரியமான இந்த திவ்யமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் அது கைதேர்ந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
தேவனுடைய திருவுடலாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பங்கிருப்போம். ஆண்டவரே, இறுதியாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மகிழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பள்ளியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும் உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்திருடும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுளின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் மகோனோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மறுமரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீங்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். தீமைகள்
உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்டலத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்த எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தை நினைத்து மனம் வருந்துகிறோம். மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோட என் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கடவின் புனித தூக்கைப்பர் அருத்தலம் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவன கடலின் புனித தூக்கைப்பர் பங்கின் மீதும் அருத்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இவ்வருத்தலத்தில் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலும் அது குறித்த அச்சம் பயத்துடன் திருமுன் இருக்கின்றோம். எங்களோடும் பங்கு மக்கள் அருத்தல பக்தருடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தோன்றுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தர போகும் அழகான ஒரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவலம் கடலில் புனித சூசையப்பர் அருத்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக. நல் மனதோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவர் வளர்ப்பு தந்தை கடலில் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம் கடலில் புனித சூசையப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வர்த்தக பங்கு மக்கள் மற்றும் மக்களையும் ஆசீர்வதிக்கும் இடமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையின உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கடலில் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவர் உமது திருமகனான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அறிவலம் கடலில் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர்
ஏனென்றால் என்னிடம் வரட்டும், பருகட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வார் உள்ளத்திலிருந்து வாழ்வுதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பின்னருடைய ஆளும் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவர்களையே காண கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களுடைய உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தது போல இந்த நாளும் ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். நமக்கு முன்னால் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளையும் இலகுவாக மாற்றக்கூடியவர் நம் தேவன். ஆகவே அந்த தேவனை நோக்கி நாம் குடும்பமாக ஜெபிப்போம். நம் குடும்பங்களை, நம் குடும்பத்து பிள்ளைகளை, நம்முடைய பங்கை, மறை மாவட்டத்தை, மாநிலத்தை, நாட்டை, உலக திருச்சபையை, உலக மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அந்த இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கத்தையும், உம்முடைய வாஞ்சையையும், உம்முடைய கிருபையையும், உம்முடைய பாதுகாக்கும் பண்பையும், ஆண்டவரே நீர் எங்கள் மீது எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை உம் திருமகன் வழியாக உங்கள் வாழ்க தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வழிபாடுகளை விட மனிதனுடைய தேவை, மனிதனுடைய பிரச்சனைகளை நாங்கள் மனம் கொண்டு உம் திருமகனை போல் பார்க்கக்கூடிய வாஞ்சையை கூட துன்பப்படுகிறவர்களை நோக்கி அவர் ஓடி உதவி செய்தார். தன்னிடம் ஓடி வந்த நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தினார். இப்படி மனித தேவைகளை, மனித உணர்வுகளை, மனிதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவனாகவும் திருமகன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, நீர் எங்களை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறீர், எங்கள் சார்பாக இருக்கிறீர், எங்களை தீர்ப்பிடாமல் எங்களை மீட்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை உணர்கிறோம். இந்த கஷ்டமான கொரோனா காலத்திலே 5-6 மாதங்களும் உம் மக்கள் பட்ட பாடுகள் வரலாற்றிலே அவர்கள் பட்ட பெரும் துன்பமாக இருக்கிறது. மக்களுடைய துன்பங்களை எல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பட்ட துன்பங்களோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் மீட்பின் தைலங்களாக எங்கள் மீது பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்கள் நீர் வாழும் இல்லங்கள், நீர் ஏற்படுத்திய தம்பதியர்கள், அவர்கள் அன்புறவுகளை நிலைத்திருப்பார்களாக. உமக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும். அவர்களுக்கு நீர் கொடுத்த குழந்தைகள் மீது அவர்கள் அன்புள்ளவர்களாக இருந்து தங்களுடைய செயல்பாடுகளால், தங்களுடைய எண்ணங்களால் பிள்ளைகளை உம்பால் அவர்கள் இதயத்தை எழுப்பி வர செய்வார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இந்த துன்பமான வேளையிலும் நீர் உறுதியான விசுவாசத்தை கொடும். காக்கிற தெய்வம் நீரே என்பதை அவர்கள் நம்ப செய்திடணும். ஆண்டவரே, உண்மை விட அவர்கள் சிறந்த ஒரு ஆண்டிடம், ஒரு சிறந்த ஒரு இடத்திடம் தங்களை அடைக்கலம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறவர் நீர் என்ற அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை, அந்த புரிதலை, அந்த விசுவாசத்தை உன் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலேயே உன் பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடப்போம், உம்மை பற்றி கொண்டு வாழ்வோம். நீர் இல்லை என்றால் எங்களுக்கு யார் இருக்கிறார்? ஆண்டவரே, நீர் இரக்கம் கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு யார் இரக்கம் கொள்வார்கள்? அன்றும் சீடர்களை குற்றம் சுமத்திய பரிசேயர்களிடம் அவர்களுக்காக பரிந்து பேசி, சட்டம் மனிதனுக்காகத்தானே ஒழிய மனிதன் சட்டத்திற்காக அல்ல என்று சொல்லி வானக தந்தையின் இரக்கத்தை கொண்டு சட்டங்களை விட இரக்கத்தையும் அன்பையுமே விரும்புவதாக சொன்ன எங்கள் வல்லமையுள்ள தேவனே, எங்களுடைய மறை சட்டங்களோ தனிப்பட்ட சட்டங்களோ விட நாங்கள் ஒவ்வொருவரையும் அன்பினால் ஆள, அன்பினால் நடத்த, அன்பினால் அரவணைத்துக் கொள்ள, எங்கள் குடும்பங்கள் அன்பு சமூகங்களாக மாற, அன்பினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, அன்புக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எங்களால் யாருக்கும் கண்ணீர் வராத வண்ணம் நாங்கள் மகிழ்ச்சியும் தைரியத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க உம் சீடர்களோடு இருந்தது போல, உம் நோயாளிகளை உங்களை தேடி வந்த நோயாளிகளோடு இருந்தது போல, 1000 ஆடுகள் போல இருந்த மந்தையாகிய இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது போல எங்களோடும், என் பிள்ளைகளோடும், எங்கள் குடும்பத்தோடும், எங்கள் பங்கு மக்களோடும், எங்கள் மறை மாவட்டத்தோடும் உம்மை ஏறெடுத்து பார்க்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கு தஞ்சமும், தகைகளான் குருவிகளுக்கு உணவு கொடுக்கிற உம்முடைய வாஞ்சியும் கிருபையும் இந்த நாளும்
வருகின்ற கடினமான நாட்களிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் பாதுகாவலர் கடவுள் புனித சூசையின் வழியாக உம்மை நோக்கி எழுப்புகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அறிமளம் கடவுள் புனித சூசையின் வழியாக அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. நம் இல்லங்களும் நம் உள்ளங்களும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் விட அன்பையும் விசுவாசத்தையும் மேன்மையாக கொண்டு வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று.